Hi. So நிறைய பேர் work from home job பத்தி கேட்டிருந்தீங்க இல்லையா? So women's-க்கு கண்டிப்பா இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. And என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். So business oriented-ஆ நிறைய விஷயங்கள் இருக்கு and job oriented-ஆவும் இருக்கு. So அதுல வந்து first நான் வந்து எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்றத நான் first சொல்லிடுறேன். இந்த captcha filling jobs அப்படினலாம் நிறைய வந்து இந்த ads எல்லாம் வரும். அதெல்லாம் பார்த்து யாருமே அந்த லிங்க் பிரஸ் பண்ணி உள்ள போயிடாதீங்க. நினைச்சு ட்ரை பண்ணுவீங்க. And இந்த ஹேண்ட் ரைட்டிங் ஜாப்னு ஒன்று நிறைய ஸ்கேம், அதில் வந்து இந்த 2700 3000 சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பணம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்கிடுவாங்க. ஸோ நம்ம வந்து கஷ்டப்பட்டு அதை வந்து ஒவ்வொரு லைன் பை லைன் வந்து மிஸ்டேக்ஸ் இல்லாமல் எழுதி கொடுத்தோம்னா அவங்க வந்து 2 மிஸ்டேக் 3 மிஸ்டேக்னு சொல்லிட்டு ஒரு பைசா கூட நம்ம கிட்ட கொடுக்கவே மாட்டாங்க. ஸோ அது எல்லாமே வேஸ்ட் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ரியலாக ஜாப் அப்படின்னு சொல்லி போனீங்கன்னா வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஏதாவது லேர்ன் பண்ணியிருக்கணும். ஸோ லேர்ன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி போகணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்கா எந்த ஒரு லேர்னிங்ஸ் அதெல்லாம் எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்ற ஜாப்னா நான் சொல்லுவேன் இந்த மாதிரி யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து நம்ம நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணலாம், கண்டென்ட் கிரியேட் பண்ணி. சில பேர் வந்து நார்மலா பேசும்போதே ஃபன்னியா பேசுவீங்க. ஸோ அந்த விஷயங்களெல்லாம் வந்து ரெகுலர் நம்ம டே டு லைஃப்ல வந்து என்ன நடக்குதோ அதை கூட நம்ம வந்து கண்டென்ட்டா மேக் பண்ணி போடலாம். ஸோ அது ஒரு விஷயம். நிறைய பேர் யூடியூப்ல உண்மையாவே வந்து இன்கம் ஜென்ரேட் ஆகுதா அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு சொல்றேன் கண்டிப்பா யூடியூப்ல வந்து இன்கம் வரும். ஆனா வந்து ஷார்ட்ஸ்ல நம்மளால அதிகமா மணி மேக் பண்ண முடியாது. யூடியூப் பொறுத்த வரைக்கும் லாங் வீடியோ மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. லாங் வீடியோல உங்களுக்கு நல்லாவே இன்கம் ஜென்ரேட் ஆகும். இது போக ட்ரேடிங் கூட இருக்கு. ஸோ ட்ரேடிங் வந்து கண்டிப்பா நல்லா லேர்ன் பண்ணிட்டு பண்ணாதான் வந்து அதை நல்லபடியா வந்து சக்சஸ்ஃபுல்லா அதை வந்து நம்ம பண்ண முடியும். இல்லைன்னா நம்மளுடைய மணி கண்டிப்பா லாஸ்ட் ஆகும். ஆனா இதுல வந்து இந்த ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பா பண்ணணும். நம்ம ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணும்போது தான் வந்து நமக்கு அதுல இருந்து நம்ம லேர்ன் பண்ணி அதை பத்தி கத்துக்கிறதுக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அதை வந்து நம்ம எல்லாருமே ட்ரேடிங் அப்படின்ட்டு போயிட முடியாது. அண்ட் அது தவிர வந்து நிறைய பேர் ஜாப் ஓரியன்டா கேட்டிருக்கீங்க. அதுல வந்து இப்போ டிகிரி படிச்சிருக்கீங்க, நார்மல் டிகிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் வந்து மேத்தமெட்டிக்ஸ், இங்கிலீஷ் இந்த ஓரியன்டாக நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஆன்லைன் டியூட்டரிங் ஆர் டீச்சிங் வந்து நீங்கள் போகலாம். அதுக்கான வெப்சைட்ஸ் வந்து சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து நம்மளால ஸ்கூலுக்கு போக முடியாது, நான் வந்து வீட்டில் இருந்தே தான் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த ஆன்லைன் டியூஷன் வந்து நிறைய பேர் வந்து இப்போ வேதாந்து அந்த மாதிரி நிறைய வெப்சைட்லாம் வந்திருக்கு. அதில் வந்து நிறையவே ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்கு. உங்களுடைய ஏரியா ஸ்பெசிஃபிகேஷன் பண்ணி வந்து நீங்கள் வந்து ஜாப் சர்ச் பண்ணலாம். இது வேதாந்து வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்குள்ளே கெரியர் போர்ட்டல் போயிட்டிங்கன்னா வந்து நிறைய வந்து ஜாப்ஸ் வந்து அவைலபிள் இருக்கும். ஸோ மேபி வந்து தமிழ், மேத்ஸ், இங்கிலீஷ்னு சொல்லிட்டு சப்ஜெக்ட் ஓரியன்டாக வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். மினிமம் வந்து உங்களுக்கு 4 to 8 hours கிட்ட வந்து நீங்கள் டியூஷன் எடுக்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 25,000லேருந்து 75,000 வரைக்கும் இன்கமும் அவங்க வந்து ஜென்ரேட் பண்றாங்கன்னு சொல்லி போஸ்ட் பண்ணிருக்காங்க. இது இல்லாம டியூட்டர் இந்தியா வெப்சைட்லயுமே நீங்க சர்ச் பண்ணலாம். அண்ட் அது போக வந்து நான் ஃபர்ஸ்ட் சொல்றது வந்து இந்த விர்ச்சுவல் அசிஸ்டன்ட். இப்போ எல்லாமே வந்து ஆன்லைன் சோஷியல் மீடியான்னு ஆயிடுறதுனால நிறைய பேருக்கு வந்து இந்த சோஷியல் மீடியாவை மேனேஜ் பண்ண முடியாதவங்க அவங்களுக்கு ஒரு சோஷியல் மீடியா மேனேஜர் வச்சுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி சோஷியல் மீடியா நீங்கள் நல்லா ஹேண்டில் பண்ணுவீங்க, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இது எல்லாமே வந்து நீங்கள் நல்லா ஹேண்டில் பண்ணுவீங்கன்னா இது ஓரியன்டாக கூட நம்ம வந்து ஜாப் அப்ளை பண்ணலாம். ஸோ இது வந்து விர்ச்சுவல் அசிஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. இப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் பண்றாங்க, அவங்களால வந்து அந்த பிஸ்னஸ்லேயே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஸோ சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து யாராவது ஒரு ஆளை வந்து ஹையர் பண்ணி தான் ஆகுவாங்க. அது வந்து நம்ம வீட்டில இருந்தே செய்யற மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய ஜாப் போர்ட்டல்ஸ்ல வந்து ஜாப்ஸும் அவைலபிள் இருக்கு. லைக் இமெயில் சென்ட் பண்றது, அவங்களுடைய மீட்டிங்ஸ் எல்லாம் ஷெட்யூல் பண்றது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம பண்ணலாம். ஸோ அது ஒரு டைப் ஆஃப் ஜாப். அதுக்கான வெப்சைட்ஸ் வந்து அப்வொர்க், ஃபிவர் அண்ட் ஃப்ரீலான்சர். இது 3 வெப்சைட்லையுமே நீங்கள் வந்து விர்ச்சுவல் அசிஸ்டன்ட் உங்களுக்கு வந்து நல்லா சோஷியல் மீடியா ஹேண்டில் பண்ணுறது, எக்ஸல் முக்கியமாக இந்த எக்ஸல் டாக்குமெண்டிங் பண்ணுறதெல்லாம் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே பெனிஃபிட். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் ஜாப் நம்ம பார்க்க போகிறது வந்து கஸ்டமர் சப்போர்ட் அண்ட் சேட் சப்போர்ட். ஸோ இது வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இப்போ ஜியோ ஆஃபீஸ் இல்லை ஏர்டெல்லில் வந்து நம்ம ஒரு நாள் வந்து ரீசார்ஜ் பண்ணுறது மறந்துட்டோம்னா அடுத்த நாளே கால் பண்ணி பேசுவாங்க. ஸோ அதெல்லாம் கூட வந்து ரிமோட் ஒர்க்காக வந்து நமக்கு அவைலபிள் இருக்குது. நம்ம வீட்டில் இருந்தே வந்து உமன்ஸ்க்கு வந்து ஃப்ளெக்சிபிளாக நம்ம செஞ்சுக்கிற மாதிரியான நிறைய வெப்சைட்டில் வந்து நம்மளுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுக்கான வெப்சைட்ஸுமே இருக்குது. ஸோ வெப்சைட்ஸ் எல்லாம் வந்து நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கஸ்டமர் சப்போர்ட், சேட் சப்போர்ட் வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணணும். அதில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். என்னென்ன வெப்சைட்ஸ் இருக்குன்னு சொல்கிறேன். அமேசான் விர்ச்சுவல் கஸ்டமர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வெப்சைட்டில் நீங்கள் போய் தேடலாம்.
அண்ட் amazon.jobs அப்படின்ற ஒரு வெப்சைட்லயுமே நீங்க போய் சர்ச் பண்ணலாம். அது இல்லாம ஃப்ரீலான்சர், இன்டர்ன்ஷாலான்றது வந்து நம்ம ஸ்டார்டிங் ஃப்ரெஷரா இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த ஒரு வெப்சைட் வந்து செக் பண்ணலாம், இன்டர்ன்ஷாலா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வெப்சைட் வேணா நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நம்ம ஸ்டார்டிங் ஃப்ரெஷரா இருக்கும்போது வந்து இதுல நம்ம எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்றோமோ அதை வச்சு நம்ம வேற இடத்துல கூட நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். கஸ்டமர் சர்வீஸ் ஜாப் சொன்னேன் இல்லையா, ஸோ அதுக்கான வெப்சைட்ஸு ஃபஸ்ட்டு வந்து நான் அப்போர்க்கில் தான் வந்து சர்ச் பண்ணேன். ஸோ இது வந்து இன்டர்ன்ஷாலாவில் வந்து நம்மளுக்கு வந்து கோர்ஸும் வந்து அவங்களே சொல்லி கொடுப்பாங்க. அதில் வந்து நம்ம ஒர்க் பண்ணோம்னா இன்டர்ன்ஷிப்ஸும் கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து கோர்ஸும் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருது, இன்டர்ன்ஷிப்பாக வந்து நம்மளுக்கு ஸ்டிப்பெண்ட் மணியும் வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி போகும்போது நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இது வந்து amazon.jobs அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட் இருக்குது. அமேசான் பேசிக் தான் வந்து அவங்களுக்கு எந்த மாதிரியான ஜாப்ஸ் வந்து வேக்கன்ட் இருக்கோ அந்த மாதிரியான வேக்கன்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நான் சும்மா வந்து ஒரு சென்னை பேஸ்டாக வந்து சென்னை லொக்கேஷனில் சர்ச் பண்ணுற மாதிரி கஸ்டமர் சர்வீஸ் தான் வந்து அப்ளை பண்ணேன். ஸோ அதில் வந்து பாருங்கள் ஒரு ஜாப் வந்து அவைலபிளும் இருந்தது. நீங்கள் இப்போ செக் பண்ணி பார்த்தீங்கனாலும் அவைலபிள் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ சென்னை பேஸ்ட் வந்து விர்ச்சுவல் கஸ்டமர் சப்போர்ட் அசோசியேட் வந்து நமக்கு ஜாப் அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த கஸ்டமர் சப்போர்ட் அண்ட் சேட் சப்போர்ட் ரெண்டுமே வந்து கஸ்டமர் சர்வீஸ் அப்படின்ற ஒரு இதுக்கு கீழே வரும். ஸோ அந்த மாதிரி கஸ்டமர் சர்வீஸில் நீங்கள் போய் சர்ச் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு ஃப்ரெஷர்ஸ், ஒர்க் ஃப்ரம் ஹோம் எந்த இது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ யாராவது வந்து உங்களுக்கு மணி கேட்டோ இல்லை வந்து மணி கொடுத்தா தான் வந்து ஜாப் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் மட்டும் என்றைக்குமே நம்பிடாதீங்க. அண்ட் அடுத்ததாக வந்து டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ். நிறைய பேர் வந்து இந்த ஜாப்ஸ் வந்து சர்ச் பண்ணிட்டு இருப்பீங்க, ஆனால் கரெக்டான வெப்சைட்டில் போய் சர்ச் பண்ண மாட்டீங்க. ஸோ இதுக்கு வந்து டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ் வந்து கண்டிப்பாக நிறைய வந்து டைப்பிங் ஸ்கில்ஸ் வந்து நல்லா இருக்கணும். அப்படி இருக்கும்போது வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து ஜாப்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஆடியோ டு ஸ்கிரிப்டை வந்து நம்ம ஆடியோலேருந்து வந்து அவங்க கொடுக்குற ஆடியோஸை வந்து நம்ம ஹியர் பண்ணிட்டு வந்து அதை வந்து நம்ம டைப் பண்ணுற மாதிரியான ஜாப்ஸ் இருக்கும். சிலது வந்து எக்ஸல் ஷீட் ஃபில் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஜாப்ஸ் வந்து எப்படி சர்ச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, அதையும் நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கான சில வெப்சைட்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அப்போர்க் வெப்சைட்டில் வந்து நீங்கள் போயிட்டு ஒரு ஃப்ரீலான்சராக வந்து உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அதில் தான் வந்து நீங்கள் சர்ச் பண்ணணும். ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றதை வந்து நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணி தான் வந்து ஜாப் சர்ச் பண்ணணும். அண்ட் ஃபிவர், ஃப்ரீலான்சர், டிரான்ஸ்கிரிப்ஷன்னா வந்து நான் ஆடியோ டு டைப் பண்ணுற மாதிரியான ஜாப் சொன்னேன் இல்லையா, அதுதான் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் ரிலேட்டடாக. ஸோ அதுக்கான வெப்சைட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து REV அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்குது, கோ டிரான்ஸ்கிரிப்ட் அப்படின்ற ஒரு வெப்சைட்டுமே இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்கிரிபி அண்ட் டிரான்ஸ்கிரைப் மீ அப்படின்ற வெப்சைட்ஸுமே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கூகுளில் அப்போர்க் டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ்ன்னு நம்ம போயிட்டு சர்ச் பண்ணிக்கலாம். அதில் என்ட்ரி லெவல் இருக்குது பாருங்கள், அதில் போயிட்டு தான் வந்து நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ நம்ம வந்து ஸ்டார்டிங்காக இருக்கோம்னா வந்து என்ட்ரி லெவலில் அப்ளை பண்ணணும். அண்ட் ஸ்கிரிபி இந்த ஒரு வெப்சைட்லேயுமே வந்து ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் அப்போர்க் அண்ட் ஃபிவர்லலாம் வந்துட்டு நம்ம ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணோம்னாலே சில கிரெடிட்ஸ் எல்லாம் நம்ம வச்சுக்கணும். இந்த கிரெடிட்ஸ் இருந்தால் தான் வந்து ஜாப்ஸ் நமக்காக கிடைக்குது. அது இல்லாமல் இண்டீட் இந்த போர்ட்டலில் வந்து நம்ம லோக்கலில் இருக்கிற எல்லாருமே ஸ்மால் பிஸ்னஸ்லலாம் வந்து இதில் தான் வந்து ஜாப்ஸ் போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இதில் நீங்கள் ஈஸியாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் ரிமோட்னு நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் என்னென்ன ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்கோ அது எல்லாமே வந்து நீங்களும் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதுலேயுமே வந்து நிறைய டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ எந்த ஒரு ஜாப்மே நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஏதாவது கால் பண்ணி நீங்கள் வந்து ஏதாவது பே பண்ணணும்னு சொன்னாங்கன்னா அதை ஜஸ்ட் நீங்கள் கட் பண்ணி விட்டுருங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்பிடாதீங்க. அண்ட் எந்த ஒரு ஜாப்மே வந்து உங்களை வந்து மணி கேட்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான ஜாப்ஸ் மட்டும் நீங்கள் போங்க. இது மாதிரி ஜாப்ஸ் ஓரியன்டாக சொல்லிட்டு மோஸ்ட்லி இதில் வந்து இங்கிலீஷ் ஃப்ளூவன்சி இருக்கணும். அப்படி இருக்கும்போது டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ் எல்லாம் நிறைய நமக்கு கிடைக்கும். மோஸ்ட்லி தமிழுக்கு வந்து நமக்கு அதிகமாக கிடைக்காது. அது இல்லாமல் வந்து இந்த கஸ்டமர் சப்போர்ட்டுமே கூட வந்து சில நம்ம சென்னை பேஸ்டு இந்த மாதிரி தமிழ் நம்ம வந்து செலக்ட் பண்ணோம் மட்டுமே தான் இந்த மாதிரி விஷயங்கள் ஜாப்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்கும். ஆனால் வந்து நம்ம இங்கிலீஷ் நல்லா ஃப்ளூவெண்ட்டாக இருந்தோம்னா வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஜாப்ஸுக்கெல்லாம் நமக்கு நல்லாவே பெனிஃபிட்டாக கிடைக்கும். இங்கிலீஷ் அண்ட் கன்னடா, தெலுங்கு இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜ் எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அது இன்னுமே உங்களுக்கு பெனிஃபிட். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஜாப் இ-காமர்ஸ் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். டெய்லி நீங்கள் பார்ப்பீங்க, கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் வந்து பார்சல் ஏதாவது ஒரு வீட்டுக்கு டெலிவரி பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ ஆன்லைனில் சேல் பண்ணுறது வந்து இப்போ ஒரு நல்ல விஷயம்தான். ஆனால் வந்து அதுலேயுமே நிறைய லேர்ன் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து ஜிஎஸ்டி தேவைப்படும். ஜிஎஸ்டி அப்ளை பண்ணுறது ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது.
1600 கிட்ட ஆகும் போல இருக்கு. ஆனா நீங்க மீஷோல போயிட்டு அது மூலமாவே வந்து ஜிஎஸ்டி அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய டிஸ்கவுண்ட் உங்களுக்கு வந்து 50% தான் வந்து நீங்க பே பண்ற மாதிரி வரும் ஜிஎஸ்டிக்கு. ஸோ அதுவுமே நீங்க ஜிஎஸ்டி ஈஸியா அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் நீங்க செலக்ட் பண்ற ப்ராடக்ட் அது வந்து கண்டிப்பா வந்து யூனிக்கா இருக்கணும், அப்படி இருக்கணும். அண்ட் ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி இ-காமர்ஸ் செல் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்கும்போது ஸ்டார்டிங்ல ஆர்டர்ஸ் வரவே வராது. நம்மளுக்கு எந்த அளவுக்கு ரிவ்யூஸ் இருக்கோ அது பேஸ் பண்ணி தான் வந்து நமக்கு வந்து ஆர்டர்ஸ் வரும்னு சொன்னாங்க. அது வந்து நான் சொல்றேன், கண்டிப்பா வந்து அவங்க ஸ்டார்டிங்ல ரிவ்யூஸ் எல்லாம் அவங்களே ஆர்டர் பண்ணி அவங்க ரிலேட்டிவ்ஸ் மூலமா ஆர்டர் பண்ண வச்சு ரிவ்யூ எல்லாம் கொடுக்க வச்சுதான் வந்து அவங்க இப்போ வந்து நல்ல அளவுக்கு வந்து ஆர்டர்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. ஸோ அதுவுமே உங்களுக்கு வந்து நான் ஹிண்டா சொல்றேன். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம ஏதாவது சேல் பண்றோம்னா அதை நம்மளுமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி அதை வாங்க வச்சு ரிவ்யூ போட வைக்கணும். அந்த மாதிரி பண்ணோம்னா வந்து கண்டிப்பா அதுல வந்து நல்லா சக்சஸ்ஃபுல்லா இருக்கலாம். அண்ட் அது இல்லாம வந்து இன்ஸ்டாகிராம் யூடியூப்லாம் வந்து ஓனாவே பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ராடக்ட்ஸ் கிட்ஸ் பேஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி பொட்டிக்ஸ் இதெல்லாம் வச்சு வந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பண்ணலாம். இதுவுமே வந்து கண்டிப்பா ஸ்டார்டிங்ல கொஞ்சம் வந்து டஃபா தான் இருக்கும். ஆனா நம்ம மார்க்கெட்டிங் பண்ணணும். நம்ம ஓன் பிசினஸ்க்கு நம்மளே மார்க்கெட்டிங் பண்ணாதான். இப்ப நிறைய பேர் வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிட்ட வந்து கொடுத்து அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை கொடுத்து ரிவ்யூ பண்ண வச்சு அவங்களுடைய யூடியூப் வீடியோலயோ இல்லை இன்ஸ்டாகிராம் பேஜ்லயோ போஸ்ட் பண்ண வச்சு இவங்கள டேக் பண்ண வைப்பாங்க. அது மூலமா அவங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் எல்லாம் கிடைக்கும். அந்த மாதிரி விஷயங்களும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பா வந்து உங்களுக்கு என்ன வந்து நாலேஜ் இருக்கு அதை பேஸ் பண்ணி நீங்க எப்படி ஜாப் சர்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்க தான் வந்து யோசிக்கணும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிட்டேன் நான். அண்ட் இது இல்லாம வந்து நம்ம அண்ட் இ-காமர்ஸ் பண்ண முடியாது, நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும்னா நினைக்காதீங்க. மினிமம் 10,000 நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணி கூட வந்து இ-காமர்ஸ்லாம் பண்ணலாம். ஆனா வந்து ப்ராப்பரா லேர்ன் பண்ணி பண்ணணும். எது பண்ணாலும் நிறைய மணி ஸ்பெண்ட் பண்ணி நான் வந்து கோர்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்பெண்ட் பண்றது அதெல்லாம் நான் கண்டிப்பா வந்து பண்ண வேணான்னு தான் சொல்லுவேன். சில பேர் இந்த இ-காமர்ஸ் கோர்ஸ்க்கெல்லாம் 1 lakh 1.5 lakhன்னு சொல்லி ஃபீஸ்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. எப்படிதான் அந்த மாதிரி எல்லாம் வந்து யோசிக்கிறாங்கன்னே தெரியல. நீங்களே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஒரு எக்ஸ்பர்ட் ஒருத்தவங்க இருக்காங்க கோர்ஸ் சொல்லி தரதுல. அவங்களுடைய ஃபீஸ் போய் கேட்டிங்கன்னா வந்து கண்டிப்பா ஷாக் ஆகிடுவீங்க. நம்மளே அந்த அளவுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணி நம்மளே வந்து அதுல வந்து ப்ராஃபிட் எடுக்க மாட்டோம். ஆனா அவங்க ஈஸியா கோர்ஸ் சொல்லி கொடுத்தே வந்து ப்ராஃபிட் பண்ணிட்டு போயிடுவாங்க போல இருக்கு. அண்ட் இதுல மட்டும் இல்லாம நிறைய விஷயங்கள்ல வந்து உங்களுக்கு யூடியூப்ல ஃப்ரீயாவே இருக்கு. ஃபர்ஸ்ட் யூடியூப்ல ஃப்ரீயா ட்ரை பண்ணுங்க. அதுல உங்களால வந்து நல்லா ப்ராப்பரா பண்ண முடியலன்னு சொல்லும் போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும் அதுல நீங்க லேர்ன் பண்ணும் போதே. ஸோ என்ன வேணுமோ அதை மட்டும் நீங்க வந்து பே பண்ணி லேர்ன் பண்ணாலே போதும்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பேக்கிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அண்ட் ஹோம்மேடா உங்களுக்கு வந்து இந்த சாக்லேட்ஸ் குக்கீஸ்லாம் செய்வீங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பா வந்து அதை நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் உங்க கிட்ஸ்க்காக நீங்க செய்யற பொருளை வந்து நீங்க பக்கத்துல, அதாவது உங்களுடைய அபார்ட்மெண்ட்ல உங்களுடைய கம்யூனிட்டி பக்கத்துல இருக்க வீடுங்களுக்கே நீங்க வந்து அவங்க கிட்ட உங்களுடைய குரூப்போ இல்ல மொபைல் நம்பரோ கொடுத்து வந்து உங்ககிட்ட இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கு, இதெல்லாம் நீங்க ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து போஸ்ட் பண்ணலாம். ஸோ நானுமே வந்து இந்த பேக்கிங் பத்தி வந்து ரொம்ப திங்க் பண்ணி பேக்கிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது நேற்று சடனா வந்து மேல என்னுடைய அபார்ட்மெண்ட்லேயே வந்து 3rd floorல ஒருத்தவங்க வந்து ஹோம் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்ம வந்து யோசிக்கிறதுக்குள்ள இன்னொருத்தவங்க வந்து செய்யறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்களும் வந்து அந்த மாதிரி உங்க கம்யூனிட்டியில உங்களோட சுத்தி இருக்கிறவங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யல. இப்போ எந்த அளவுக்கு வந்து பேரண்ட்ஸ் வந்து கிட்ஸுக்கு வெளியில கேக்கு இந்த மாதிரி சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஹோம்மேடா நீங்க செஞ்சு தரும்போது கண்டிப்பா உங்களையும் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்களும் வந்து ஒரு பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நிறைய வந்து கேக்ஸ் இதெல்லாம் வந்து யூடியூப்லயே வந்து நிறைய வீடியோஸ் இருக்கு. அதெல்லாம் வந்து நீங்க வீட்டுல வந்து கம்மியான குவான்டிட்டியில செஞ்சு பார்த்து நல்லா வரும்போது நீங்க வந்து அதை வந்து ஒரு பிசினஸாவும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கு. நம்மளே யோசிக்க வேண்டியதுதான். இதுல வந்து இன்னும் ஜாப் பண்ணலாம், ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் யோசிப்பீங்க. யூடியூப்மே இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு யூடியூப். அண்ட் இப்போ வந்து நான் சொன்னதுல ஏதாவது உங்களுக்கு புரியல, டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இல்ல சரி லைவ் வாங்க, லைவ் வந்தா நிறைய டவுட்ஸ் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றீங்கன்னா லைவ்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்படி கமெண்ட் பண்ணும்போது நான் மோஸ்ட்லி வீக்கெண்ட்ல வந்து லைவ்ல வரத்துக்கு ட்ரை பண்றேன். ஸோ எல்லாருக்குமே வந்து இந்த ஒரு வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் வந்து லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் ஏதாவது ஒரு ஜாப் பற்றி உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்.